ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு. இது வந்துட்டு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான பள்ளிப்பாளையம் ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டி வச்சிருக்கேன், இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 7 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு அதிகம் காரம் இல்லாத மிளகா, அதனால நான் 7 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப காரமான மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த விதையை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 வரமிளகா போடுறேன் இதில். இது வந்துட்டு மல்லி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு செய்யறது வந்துட்டு 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கான அளவு. 4 டீஸ்பூன் மல்லி. இது வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம். சோம்பு வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன். கிராம்பு ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போறோம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இது வந்து தீஞ்சிடக்கூடாது, நல்லா மனம் வர அளவுக்கு இதை வந்துட்டு வறுத்துக்கணும். வறுத்து இதை நம்ம பொடி பண்ணிக்க போறோம். பாருங்க, இப்ப நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மனம் வருது. இந்த மல்லி எல்லாம் வறுபட்ட மனம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு இது நல்லா நைஸான பவுடரா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ அதே பேன்ல நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 2 கட்டை பூண்டு, சின்ன கட்டையான 2 பூண்டு எடுத்திருக்கேன். அதுல இருந்து பூண்டு பல் உளிச்சு வச்சிருக்கேன். இப்போ அந்த பூண்டு இதுல சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடுங்க. இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக வரும், கிட்டத்தட்ட சின்ன வெங்காயம் மாதிரி. டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் மாதிரியே இருக்கும் இது. அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த வெங்காயம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். லேசாக, ஒரு ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, லேசாக கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். தேங்காய் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் இதோட ஒரே ஒரு பரட்டி இப்போ இது ஆறட்டும். நம்ம இந்த ட்ரை மசாலாஸ் வறுத்தோம்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பவுடர் பண்ணிக்கணும். நல்லா நைஸான பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும் தனியா. இப்போ இதே ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜார் கழுவணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இருக்குல்ல, இதையும் நம்ம இதில் போட்டு அரைச்சிக்க போறோம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுலயே சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுவும் ரெடி. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுந்து சேர்த்துடுங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலா பொடியும் சேர்த்திடலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இது கூடவே நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர், பீட் பண்ணி சேர்த்திக்கலாம். நீங்க தயிருக்கு பதிலாக ஒரு தக்காளி அரைச்சு கூட சேர்த்திக்கலாம். இதுல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்திட போறோம். நான் வந்து சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் இதுல சேர்த்திக்கலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உப்பு அரைக்கும் போதே சேர்த்திட்டோம். உப்பு வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட இப்போ நம்ம அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து குழம்பு உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது வறுவல் மாதிரி கொஞ்சம் ட்ரையா, செமி கிரேவியா வேணும்னா நீங்க அப்படியும் செஞ்சுக்கலாம். இல்லை குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவியா செய்ய போறேன். இது இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி. அதனால கொஞ்சம் தண்ணி அதிகம் வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம், அது சரியா இருக்கான்ட்டு. கொஞ்சம் பத்தலை, நாளை இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பள்ளிப்பாளையம் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ இதை குக்கர் மூடி நம்ம வந்துட்டு நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ண போறேன். அதுக்குள்ள நம்மளோட சிக்கன் வெந்துடும். நீங்க நார்மலா சிக்கன் எப்படி உங்க குக்கர்ல வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. குக்கர் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு விசில் விட்டு நான் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி இப்போ அழகா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு குழம்பா செஞ்சிருக்கேன். நீங்க இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட போறோம். கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான பள்ளிப்பாளையம் ஸ்டைல் சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு வாழை இலையில இந்த மாதிரி இட்லி வச்சு கூட இந்த மாதிரி சூப்பரான இந்த சிக்கன் குழம்ப ஊற்றி அடிச்சிங்கன்னா சண்டே மார்னிங்க்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை. இதை விட சூப்பரான ஒரு டிஃபன் சண்டே மார்னிங்க்கு இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இந்த சூப்பரான சிக்கன் கிரேவியோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.